செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு கள நிலவரங்களை கண்டு வருகின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் மற்றும் ஃபீனிக்ஸ் என்னதான் நடந்தது சாத்தான்குளம் கொலை வழக்கில், அது பற்றி தீவிரமான ஒரு ஆலோசனை, தீவிரமான ஒரு விசாரணையினுடைய விளக்கங்களை நமக்கு வழங்க வந்திருக்கிறார் திரு நம்மளுடைய செந்தில்நாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னதான் சார் சாத்தான்குளம் கொலை, அதை கொலைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நேற்று ஹைகோர்ட்டோடைய வழிகாட்டுதலில் அந்த மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் 2 மெஜிஸ்ட்ரேட் அமர்வு நேற்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது யாருடைய வழிகாட்டுதல்னா 2 நீதிபதிகள் யாருடைய வழிகாட்டுதல் இதை பண்ணாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டோடைய வழிகாட்டுதல், டைரக்டாக ஹைகோர்ட்டோடைய நேரடி பார்வை. இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் 2020 என்ன நடக்குதுன்னா பீரியடில் சாத்தான்குளம் அப்படிங்கிற அந்த ஊரில் தூத்துக்குடி மாவட்டம் தான் சாத்தான்குளம். அந்த தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அந்த சாத்தான்குளத்தில் நின்று ஒரு தடவை போட்டிக்கிட்டாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இது நடந்திருக்குது. 5 ஆண்டு இல்லை, சாத்தான்குளத்தை தேவன் குளமாக மாற்றுவேன்னு கூட சொன்னாங்க. ஞாபகம் அந்த ஊர் தான் அந்த சாத்தான்குளம்ங்கிறது. அந்த சாத்தான்குளத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஜெயலலிதா பேரை சொன்ன உடனே மக்களப்படுது வெடி வெடிக்கிறாங்க. சரி, என்னன்னா அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஒரு சாதாரண ஒரு சின்ன குடும்பம் தான் இவங்க. ஜெயராஜ் அவருக்கு ஒரு 59-60 வயசு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையனும் அவங்க பையன் தான் ஆக்சுவலாக கடை வச்சிருக்கு. அவர் ஜஸ்ட்டு அவங்க பையன் ஏதாவது டீ குடிக்க போனார், சாப்பாடு போனார், சின்ன ஏன்னா செல்ஃபோன் கடை, அவருக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது. அவங்க பையன் தான் கடையை பார்த்துக்கிறாரு. ஜெயராஜ் அப்படிங்கிறவர் ஜஸ்ட்டு அவங்க அப்பா அவர் கடையை மாற்றி விடுவார். கொஞ்ச நேரம் பையன் எங்கேயாவது போயிட்டு வருதுன்னா மாற்றி விடுவார், வருவார். மற்றபடி முழு நேரம் இது ஃபீனிக்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுறாரு, அது கோவிட் டைமு. ஸோ அப்போ கட்டுப்பாடுகள் இருக்குது, நேர கட்டுப்பாடு இருக்குது. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரலாம் தான் கடை திறக்கணும், அது மாதிரி ஊரடங்குலாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க இரவு 7 மணி ஆகிடுச்சு, கடை சாத்தலை. அது அவர் பக்கம் ஒரு மைனஸ். அந்த ஒரு மைனஸ் தான் அவங்க பண்ண மைனஸ்ஸு. ஒரு மைனஸ். 2வது மைனஸ், போலீஸ் ரோந்துக்கு வராங்க. வரும்போது அவங்க கூப்பிட்றாங்க, வராரு, ஏன் கடை சாத்திர கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பையன் வரட்டும், வந்த உடனே கடை சாத்திர. உங்கள் பையன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவங்க சொன்னாதான் நீ கடையை சாத்திருக்க. நாங்கள் சொல்கிறோம் இது இருக்குது, கோவிட்டில் இவ்வளோ டைம் தான் இருக்குன்னு. டைமை மீறி கடையை தந்து வச்சது இல்லாமல் ஏன் கடையை சாத்த மாட்டேன். உன் பையன் சொன்னாதான் நீ சாத்துக்க, நீ 1-2 சாத்தினா தாண்டா நீ கடையை சாத்துவ அப்படின்னு இவங்க சொல்ல, சாத்தி பாருன்னு அவர் சொல்ல, ஏதோ இருந்தாலும் ஸ்டேஷனில் போய், ஏன்னா போலீஸுக்கு எப்பவுமே எடுக்கும்போதே அவங்க ஒரே சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம். அதாவது ஸ்டேஷன் தான் அவங்களுடைய தாய் வீடு மாதிரி, ஸ்டேஷன் தான் அவங்களுக்கான ஒர்க்கிங் பிளேஸ். ஸ்டேஷன் அதான், ஸ்டேஷன் மட்டுமே அவங்களுடைய இடம். என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதுக்கு உள்ள என்டர் ஆக முடியாத ஒரு இடம் எதுன்னா போலீஸ் ஸ்டேஷன். அதனால அவங்க எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, நீ ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்கு போனால் தான் தெரியுமே, வாயால் பேச மாட்டாங்கன்னு, கையால் தானே பேசுவாங்க. அதுதான் நடந்திருக்குது இன்னைக்கு. அவங்க கையால் மட்டும் பேசல, லத்தியால் பேசினாங்க, இரும்பு ராடால பேசினாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த அளவுக்கு சரி கடையை சாத்திட்டு போகணும்னு கூட இவருக்கு அந்த இது கூட இல்லை. அப்படியே அவரை தூக்கி வண்டியில் போட்டு இவங்க ஸ்டேஷன் போகிறாங்க. போன உடனே இவர் கடை வேறு திறந்துருக்குது, அவனை எதையும் எடுத்துட்டு கூட என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் உள்ள பயம்தான். கடையை சாத்தவும் விடல, கடை திறந்துருக்குது, நம்ம கடையை சாத்தணும்னு போனால் விட மாட்டேங்கிறாங்க. சாதாரணமாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை தானே, ஏன்பா கடையை மூடுப்பானா. நீங்கள் போலீஸை எதிர்த்து பேசிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்காமல் எடுத்து, அதுவும் கோவிட் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் முழுக்க தன்னுடைய கையில் எல்லா சர்வ அதிகாரமும் தன்னுடைய கையில் இருக்கிறதா அவங்க எடுத்துக்கிட்டு அது எப்படிப்பட்ட ஆட்களையும் அடித்தாங்க,
எப்படிப்பட்ட ஆட்களையும் கேவலமாக பேசினாங்க. எவ்வளோ பெரிய டாக்டர்ஸே அடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் போந்துச்சு. கோவிட் பீரியட்ல ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் எல்லாம் பிடிச்சி அடிச்சாங்க. நீ யாரா இருந்தா எவனவனா போய் கூப்பிட்டு வரான்னு சொன்னாங்க. சர்வ அதிகாரமும் அவங்க கையில் அப்போ இருந்துச்சு. இந்த சர்வ அதிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தர் கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட விளைவு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத அன்றைய அதிமுக அரசு உடனே உணர்ந்து இந்த விஷயத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரேன். இவர் கடையை சாத்தலைன்னா சாத்த விடலை. இப்போ வாயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பொறுத்து நம்ம கூப்பிட்டு போகிறோம். எவனா கடைக்குள்ள எவனா பண்ணாட பண்ணுவோம். யாராவது வந்து கேட்டாங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா எவனும் கடை கட்டியே போக மாட்டான். இவருக்கு தான் பயம், கடையை எவனா ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாத எந்த ரவுடி இருக்கான், எந்த திருட்டு போயிருக்கான், எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தானே. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்களா. கூப்பிட்டு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபீனிக்ஸ் வராது. ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுறாரு, கடை திறந்துருக்குதுன்னு பக்கத்தில் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பாவை இந்த மாதிரி ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க, கடை நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் வர்றாரு. போய் உடனே வண்டி நிறுத்திட்டு உடனே உள்ளே போய் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, கடை சத்தம் வந்துட்டோம் அப்படின்னும் போது பெரிய இந்த கடை வச்சுட்டு போகிற வர எனக்கு தெரியாது, அமைதியாக போய் உட்காரியா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி உட்கார வைப்பாங்க தெரியும். அது மேல்மட்ட லெவலில் இருக்கிறவங்க போனாங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் குற்றவாளி, குற்றம் சுமத்திட்டோம் அப்படின்னு நீங்கள் யூஆர் அண்டர் அரெஸ்ட்டு அப்படின்னு எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லி குத்தங்கால் போட்டு உட்கார வைப்பாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனில் எப்பவுமே நடக்கிற விஷயம். இவரோட வயசுலாம் பார்க்காம கிட்டத்தட்ட he is going to senior citizen 60 years ஆச்சுன்னா சீனியர் சிட்டிசன் ஆகிட்டாரு. ஸோ 59 years. அவருக்கு நீங்கள் அந்த கர்டசி பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, முட்டி போட வச்சிட்டாங்க, குத்தங்கால் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இவர் போகிறாரு, ஃபீனிக்ஸ் போகிறாப்புல. ஃபீனிக்ஸ் போனவொடனே என்ன பண்ணுறாரு, இது என்ன உள்ளே போனோடனே அப்பா அந்த மாதிரி உட்காந்துக்கிறாரு. யார் எங்கள் அப்பா இப்படி உட்கார வச்சதுன்னு ஒரு வார்த்தை கேட்டார். அவ்வளோதான். கேட்ட உடனே நீ யாரான இந்த மாதிரி நான் இந்த கடை செல்படுறது நீ தானா? ஸோ காவல்துறையினர் மரியாதை குறைவாக பேசிட்டார். இல்லை, இது எல்லாமே வந்துருச்சு பொது வெளியில். இது எல்லாமே வருது பொது வெளியில். இது எல்லாமே பேசப்படும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம சங்கம் வச்சுருக்கோம், அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக சங்கம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. 16,000 பேருக்கு மேலே வேலைக்கு போனாங்க. ப்ரைவேட் நர்ஸுக்கு வடக்கு 37 வடக்கு மருந்து எல்லாம் பண்ணதுனால நமக்கு தெரியும். அங்கங்கே ஆட்கள் இருக்காங்க, அவங்கள விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. வேறு இது மாதிரி புத்தகங்கள் போட்டு உட்கார வச்சோடனே அவங்க பையன் போனோடனே நீங்களும் நாங்கள் யாராக இருந்தாலும் நம்ம அப்பாவை இது மாதிரி உட்கார வச்சோடனே உடனே போய் யாரையாது எங்கள் அப்பா இது மாதிரி உட்கார வச்சது அப்படின்னு. ஏன்னா அந்த கடை வச்சிருக்கிறவங்க எப்போவுமே அது ஒரு சங்கம், அது இதுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, வியாபாரிகள் சங்கம். அதனால் அந்த இதில் அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக ஒரு குரூப் இருக்காங்க, போகிறாங்க வராங்க, எப்பவுமே ஒரு சைட் சப்போர்ட் இருக்கு இல்லையா. அந்த சப்போர்ட் எல்லா மனுஷனுக்கும் தேவையும் அவருக்கும் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, யார் ஏன் எங்கள் அப்பா இப்படி உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லி அது அந்த ஏரியாவோட ஸ்லாங் அது பண்ணோடனே என்ன பக்கத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியோட அந்த இது கொஞ்சம் ஓதம் இருக்கும். எடுக்கும்போதே ஒரு கோவத்தில் கேட்ட உடனே அவங்க 2 வச்சாங்க. வச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா முன்னாடியே நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு அசிங்க போட்டு என்ன பண்ணுறாரு, உடனே என்னையே அடிச்சு போடுறது, நானே அப்போ நான் போனவங்க அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இல்லை, இவரையும் முட்டி போட வச்சிட்டாரு. பையனை முட்டி போட விட்டோடனே அப்பா என்ன பண்ணுறாரு, என் பையனை மேலே நீ கை வச்ச, நான் போய் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, போகிறேன் பாரு, வரேன் பாருன்னே, டே அவனை ட்ரெஸ்ஸை விட அப்படின்ட்டாங்க. ட்ரெஸ்ஸை உட்கார வச்சோடனே உடனே பையன் அப்பாவை ட்ரெஸ்ஸை வைக்கும்போது பையன் திட்டுறாரு, போகிறாரு, வர்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவரையும் ட்ரெஸ்ஸை விட்டுட்டாங்க. 2 பேருக்குமே போத் ஆஃப் தம் நியூட் ஆகிட்டாங்க. 2 பேரையும் நியூட் ஆகணுன்னே அங்கே இருந்த அந்த பெண் காவலர்கள் இது தப்பு போகணும், நீ இப்போ வெளியே போட்டாங்க. இங்கே போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதிகாரியை ஏற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அடிக்கிறாங்க. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இங்கெல்லாம் ஒரு வழக்கம், மதுரை இதெல்லாம் இங்கே வரலாம் சவுத் சைட்லாம் ஒரு வழக்கம்.
நம்மளை விட அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்கில் இருக்காங்க, பின்தங்கி இருக்காங்க. வட தமிழகத்தோட தென் தமிழக மக்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க, கொஞ்சம் 20 இயர்ஸ் பின்தங்கி இருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா காலாண்டர் வாடி பார்க்குறது சிவகாசி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டைனமோ வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்மளாம் சைக்கிளை விட்டு 20 வருஷம் ஆச்சு. இன்னமும் அவங்க நம்ம டைனமோ வச்சு சைக்கிளை ஓட்டி 30 வருஷம் ஆச்சு. இன்னமும் டைனமோ வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. முட்டிக்கால அளவுக்கு பள்ளம் இருக்குது அந்த ஏரியாவில், ரோட்லேயே, மெயின் ரோட்லேயே. சும்மா ஒரு சாயங்காலம் 5-6 மணிலேருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி கேட்கறதுக்கு பொங்கல் பசங்க கெஞ்சுவாங்க. எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து யாரும் போயிட்டு அங்கே வேலை பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. அங்கே ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ரொம்ப ஒரு 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 மாதிரி கன்ஜஸ்டட் ஏரியா. கன்ஜஸ்டட் மீன்ஸ் ப்ராட் ஏரியா. மக்கள் மனம் வந்து அந்த முதலாளிகள் மனம் வந்து கன்ஜஸ்டட், ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 சமுதாயம் தான் வந்து நீங்கள் அங்கே வந்து லீட் பண்ணுவாங்க, மற்றவங்க யாரும் லீட் பண்ண விட மாட்டாங்க. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, மாட்டிக்கிறார். வந்து அடிக்கிறாங்க. அவங்க வந்து அடி வாங்கினாலும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கிறாங்களே இப்போ நம்ம ஏரியாலாம் அடிக்கிறாங்கன்னா அமைதியாக இருப்போம். உடனே நம்ம யார் நமக்கு வேண்டியவங்க யாரோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபோன் அடிப்போம். இல்லை அதில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இல்லை வேறு யாருன்னா ஒருத்தரை நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு யாருன்னா சொல்லுங்க சார்னு சொல்லி ஒரு வக்கீலை வர வைப்போம், இல்லை மற்றவங்க வர வைப்போம், மற்றதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஏரியாவில் என்னென்னா அந்த மாதிரி அவங்க வந்து போக மாட்டாங்க. நேரடியாக நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ உழைச்சா நான் உழைப்பேன், நீ திட்டினா நான் திட்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக செத்து போனாலும் பரவாயில்லையா, பார்த்துக்கலாம் ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அது இந்த மனநிலை நமக்கும் இருந்துச்சு, ஒரு 20-25 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த மனநிலையில் இல்லை. ஏன்னா பாதிப்பு என்பது நம்ம ஃபேமிலிக்கு தான், அவனுக்கு என்ன கிடையாது, அவன் ஃபேமிலிக்கு பாதிப்பு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே நம்ம ஆட்களை கூப்பிட்டுவோம், அதை பண்ணுவோம். அவங்க அப்படி பண்ணாமல் தானே அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உணர்வுபூர்வமாகவே அவங்க நடவடிக்கை, எல்லா நடவடிக்கையும் உணர்வுபூர்வமான நடவடிக்கை. அதாவது இவங்களும் வந்து சரியா வந்து ஆட்களை கூப்பிடணும், போகணும், வரணும், தனக்கான இது பண்ணிக்கணும் இவங்களும் நினைக்கல. காவல்துறை என்ன பண்றாங்க, இவங்க பேச பேச காவல்துறைக்கு கோபம் வரும். காவல்துறை எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் வந்து போலீஸ்லடா பொறுக்கி ஓங்கி வச்சா 9 டன் வெயிட்டு 15 டன் வெயிட்டு இதெல்லாம் இப்போ சினிமாவில் போடுறான்ல, இதெல்லாம் அதிகமாக எங்கே ஓடுது அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரையில் தான் இந்த படம்லாம் நல்லா ஓடும். அந்த மாதிரி சென்டருங்களில் தான் நல்லா ஓடும். நீங்களாம் அது பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா அதிகாரம் என்பது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த அதிகாரத்தை மொத்தமாக சர்வ அதிகாரத்தையும் அந்த டைமில் கொடுக்குறாங்க. இது என்ன ஆகுதுன்னா அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கடிக்க இவங்க திருப்பி கத்துறாங்க, திட்டுறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஐயா விட்டுருங்க சாமி, போங்க சாமி, வாங்க சாமின்னு கீழே இறங்கல. நம்மளுக்கு பாரதியாரே நமக்கு தெரியும்ல, பாரதியாரு ஐயரு, அவரு அங்க பிறந்த ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாரு, தனி ஒருவனுக்கு சோறு இல்லைன்னா மொத்தத்தையும் எரிச்சிடுறான்ற, ஜகத்தினை அழிப்போன்ற. இது சொந்த பிரச்சனைப்பா, இது உன்னுடைய சொந்த பிரச்சனை, இதுக்கு எதுக்கு ஊரை எரிக்க போற. கண்ணகி என்ன பண்ணாங்க, கண்ணகிக்கும் ராஜாவுக்கும் சண்டை, நீ எதுக்குமா வெளியில வந்து ஊரை எரிச்ச. அது அப்படித்தான் அந்த அந்த மண்ணுடைய அந்த இது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து அதை உடனே பெருசா கொண்டு போவாங்க. அவங்க இறங்கிலாம் போக மாட்டாங்க. 2 சைடும் இறங்கி போகாத சைடு, இவரு சைடும் இறங்கி போகாது, அவங்க சைடும் இறங்கி போகாது. இவங்க வாயால பேச பேச அவங்க வந்து முதல்ல லத்தியால பேசினாங்க, அப்புறம் இரும்பு ராடை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்பு ராடால அடியோதனமுன்னு அந்த அப்பாவிகளை அடிச்சு காயப்படுத்தி அடி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு குணம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்னதான் வந்து அடி 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 அடின்னு அடிச்சாலும் நாய் வந்து கம்முன்னு போயிடும், சிங்கம் கம்முன்னு போகுமா? தப்புன்னு தலையை திருப்பி ஒரு பார்வை பார்க்கணும், எதிர்த்து அடிக்கதான் செய்யும். பாம்பு சும்மா போகுமா? எழுத்து கடிக்கதான் வரும் இல்லையா? அடிக்கிறாங்களேன்னு கம்முன்னு ஓடிடுமா என்ன? ஓடாது. அது நாயான ஏரியா, அது அந்த ஏரியா வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ரத்தத்துல அது இருக்கு. அதனால இவங்க அடிக்க நீ அட்ரா, நீ என்னைக்கு இருந்தாலும் என்னை வெளியே விடுவல, நான் வந்து பார்த்துக்கிட்டேன், நீ எவ்வளோ ஒன்றா அட்ரா, இன்னும் அட்ரா என்னை எவ்வளோ ஒன்றா அட்ரா சாவட்றேன், உனக்கு இருக்குதுடா அப்படின்னு அவங்களுடைய தரப்புல அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்க டிஃபெண்ட் பண்ணி இவங்க மேலும்
அந்த 10 பேர் சேர்ந்த கும்பல், ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் உட்பட எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ 10 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் இறங்கி அவங்க இஷ்டத்துக்கு அடின்னு அடிக்க இவங்க திரும்ப கத்த இவங்க பேச திரும்பி அவங்க அடிக்க ஃபீனிக்ஸோட வீட்டம்மா வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க பொறுமையாக தான் வருவாங்க, நீ கிளம்புட்டாங்க. அடி வாங்குறவங்க கத்த தான் செய்வாங்க, அழுவு தான் செய்வாங்க, இது பண்ண தான் செய்வாங்க. உனக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. உண்மையிலே இது காவல்துறை மீது தான் முழுமையான குற்றமா? 100% காவல்துறையின் மீது தான் இது வந்து ஆக்சுவலாக காவல்துறையோட வேலை என்ன? காவல்துறையோட வேலை என்னன்னா, முதல்ல காவல்துறை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணணும்? முதல்ல வந்து சம்மன் கொடுக்கணும். சம்மன் கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் விசாரணை கொடுத்துருவாங்க. விசாரணையில் உங்களுக்கு அவங்க வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ரைட், ஓகே, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு போலீஸில் வந்து கொடுத்து ஒரு வாரண்ட் வாங்கணும். இதில் கோர்ட்டில் வாரண்ட் வாங்கிட்டு ஏதாவது ஜட்ஜிக்கிட்ட வாரண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணணும். நம்ம குற்றவாளிகள் அடிக்கவே கூடாதா? இன்னைக்கு பள்ளிகளில் கூட மாணவர்கள் அடிக்கிறது நிறுத்தவுடனே மாணவர்கள் தரங்கிட்டு போயிட்டாங்கிற மாதிரி. அப்போ இதுக்கு மேலே யாரும் ஐஏஎஸ்ஏ வர போட்டு கிடையாது, யாரும் டாக்டரே படிக்க போட்டு கிடையாது. குற்றவாளிகள் தரங்கட்டு போச்சுங்கிறதுக்காக இன்னும் டாக்டரே வர போட்டு டாக்டர் படிக்க போட்டு கிடையாது, எவனும் கோல்டு மெடலே வாங்க போட்டு கிடையாது. இன்னைக்கு மாணவர்கள் நெறிப்படுத்துறதுக்கு ஆசிரியர் பயந்துட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப காவலர்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் அடிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும் அடிக்கிறாங்க, குற்றவாளிகளை கண்டு பயந்து ஒடுங்கி சரிங்க. அதே பிரைவேட் ஸ்கூல்ல காவல்துறைனா அப்ப குற்றவாளிகளுக்கு பயந்து ஒடுங்கி அமைதியா காக்கணும்னு நினைக்கிறீங்களா? குற்றவாளிகள் என்ன வேணாலும் பேசுவாங்க உள்ள. நீங்க ஃபீனிக்ஸ் மட்டும் அவங்கள பத்தி மட்டும் பேசுறீங்க. நீங்க நார்மலா ஒரு சிறிய குற்றவாளி எடுத்து வந்து பேசு, கைது செய்து பாருங்களேன், என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணுவார் காவல் அலுவலகத்தில் வந்து காவல் நிலையத்தில். அப்போ அதுக்கெல்லாம் அடங்கி போகணுமா காவல்துறையினர்? பேக்ரவுண்டில் உங்களுக்கு அவன் வந்து அரசியல் ரீதியாக இருந்தான்னா அவன் வந்து பேசுவான். பேக்ரவுண்ட் இல்லாதவன் பேச மாட்டான். இவர்கள் அமைதியாக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரு? கொலை செய்யப்பட்டவர்கள். கொலை செய்யப்பட்டவர்கள் அவங்க தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து பேசினாங்க. நீங்களாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவீங்க, யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவீங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் வந்து எதிர் நடவடிக்கையை ஈடுபடுவீங்க. அவங்க எதிர்த்து போலீஸே அவங்க அடித்தாங்கன்னு எந்த ஒரு இடத்துலையும் போலீஸ் பதிவு பண்ணலை. நாங்கள் போடுங்க, அவங்கள கூப்பிட்டோம், அவங்கள கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தோம், ஸ்டேஷனுக்கு விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு வரும்போது அவங்க இந்த மாதிரி எங்களை அடித்தாங்க அப்படின்னு போலீஸ் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை. போலீஸ் இவங்களை அடியோதனமான அடிக்கிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் காமிக்கல, எதுவும் பண்ணலை. உடனே இவங்க வந்து அரெஸ்ட் அப்படிங்க பார்க்குறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இன்டர்னல் இன்ஜுரிஸ், அந்த இது வச்சு ராடு வச்சு உள்ள ஆனஸ் வழியாக உள்ளே அடித்து உள்ளே இருக்கிற அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. சாதாரண ஒரு கடையை மூடாததுக்கா? அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு அரசியல் தலைவர் இல்லை தலைவி அவங்களுடைய செல்போன் மாட்டிக்கிட்ட மாதிரியும், அந்த செல்போன்ல ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் இருந்த மாதிரியும், அந்த விஷயங்களை நீங்க வெளியில கொடுக்கணும்னு இவங்க கேட்ட மாதிரியும், அதுக்காக அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரியும், நீ காப்பி பண்ணது ஏன் காப்பி பண்ணுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வெஞ்சன்ஸ் வச்சு அவரை கூப்பிட்டு வந்து அப்படி எதன அடித்து அதை வாங்கி அந்த லேடிக்கிட்ட கொடுத்த மாதிரியும் ஒரு கதை ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது கதையா கட்டுக்கதையா நமக்கு தெரியல. அது கதையா நிஜமா இல்ல கட்டுக்கதையா இறந்தவர்களுக்கு தான் தெரியும். அது வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்லாம் வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை இந்த ஜெயராஜ் ஃபீனிக்ஸை கூட்டு போய் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலில் காமிக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம டாக்டருங்களை பற்றி. 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குற ஒரே ஒரு ஆட்கள் யாருன்னா நம்ம டாக்டருன்னு சொல்லிப்பாங்க. உனக்கு எமையான 24 மணி நேரம் டியூட்டி போட்டாங்கன்னா நான் 3 நாள் டியூட்டி பார்க்குறேன், 3 டியூட்டி பார்த்துட்டு 3 நாள் லீவ் எடுத்துப்பேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆட்கள் நம்ம ஆளுங்க. 24 மணி நேரம் டியூட்டி பார்க்க சொல்லி மனித உரிமைகள் கமிஷனில் சொல்கிறானா? எத்தனை மணி நேரம் ஒருத்தவங்க டியூட்டி பார்க்கணும்? 8 மணி நேரம். இவருக்கு மட்டும் எப்படி 24 மணி நேரம் டியூட்டி? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குறேன்னு சொல்லி அங்கே உள்ள வந்து ரூமில் படுத்துன்னு இருப்பாரு. நர்சம்மா போய் கதை தட்டுங்க, ஐயா வாங்க ஐயா பேஷண்ட் வந்தோடனே நர்ஸ் பார்த்து டி டாக்டர், நான் யார் டாக்டர்
நர்ஸு டாக்டர் போய் கொடுக்கு உடனே வர போய் கூட நீ போய் பார்த்து முடியும் நீ அப்படின்னு நான் பார்த்தேன். இப்படியா 2 பேருக்கு நடுவில் இந்த அம்மா மாட்டிக்கின்னு பெரிய அவஸ்தை. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மா ஆல்ரெடி டியூட்டியில் இருந்த டாக்டர், அந்த அம்மா 3 ஷிஃப்ட் பார்க்குறவங்க. 3 ஷிஃப்ட் பார்த்துட்டு தூக்க காலத்தில் இருந்து வந்தாங்க. அவர் கூப்பிட்டாரு வந்து இது மாதிரி ரிமாண்ட் பண்ணணும். என்ன அப்படியே மேலே பார்த்தாங்க. சரி ரைட்டு உடனே பேப்பர் இருக்காங்க, கையெழுத்து போட்டாங்க. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு கொடுத்தாங்க. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணணுமா இல்லை ரிமாண்டுக்கு அனுப்பணுமா? இது வந்து ஒரு நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஃபிட்னஸ். நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போக போகிறோம்னா ஃபிசிக்கலி மென்டலி இவங்க ஃபிட்டுன்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து இது பண்ண முடியும், டியூட்டியில் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஜாயின் பண்ண முடியாது. இது ஒரு அரசு மருத்துவர் வந்து இது கொடுக்கணும். இதே மாதிரி சீனியர் சிவில் சர்ஜன் கொடுக்கணும். சரி, இதே மாதிரி நேராக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கூப்பிட்டு போகணும். கூப்பிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட காமிக்கணும். அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு ரைட் ஓகே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் எதுவும் உடலில் எந்த காயமும் இல்லை, இதயம் நன்றாக துடிக்கிறது, வந்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, கிட்னி நல்லா இருக்குது, லிவர் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா தெரியுது, நல்லா பேசுகிறாரு, எதுவும் பாதிப்பு இல்லை, யாரையும் இதை அடிக்கலை, போல வரல, மொத்த ஃபார்மையும் நம்ம ஒத்த சைனில் மேலே முடிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க, ஒரு சைனை போட்டாங்க. இந்த நிமிஷம் வரலாம் அவங்க மேலே நடவடிக்கை இல்லை. துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அது எடுப்பாங்களான்றது சுகாதாரத்துறை தான் கேட்கணும். ஏன் நீதிமன்றம் அவர்களை வந்து விசாரணைக்கு அது தனியாக நீங்கள் அந்த வழக்கு போட்டு கொண்டு போகணும். யாராவது பில்லு போட்டு கொண்டு போகணும். பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் போட்டு கொண்டு போய் அடிபட்டு வந்தவங்கள நீங்கள் இவங்க தொட்டு கூட பார்க்காம எதுவுமே பண்ணாமல் நார்மல்னு சொல்லி இவங்க கொடுத்தது தப்பு அப்படின்னு இவங்களை வந்து கொண்டு போகணும், கேஸ் கொண்டு போகணும். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுத்த மருத்துவர் வந்து இந்த விசாரணை நிலையத்தில் கொண்டு வரப்பட்டவர். அவர் தான் முதல் குற்றவாளி. முதல் குற்றவாளியே அவர் தான். அடித்தவன் வந்து அப்புறம் இவங்க முதல்ல அதை செக் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே அட்மிஷன் போட்டு அப்பயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு இன்டர்னல் இன்ஜுரி இருந்தால் சர்ஜரி பண்ணி சரி பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து அதை பண்ணலை. இதுக்கு முதல் காரணம் என்னென்னா இந்த 24 மணி நேரம் டியூட்டி பார்க்க விட்டது தான். ஓகே, என்னை பொறுத்தவரை மருத்துவர் இதற்கு சான்றிதழ் கொடுத்த மருத்துவர் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து முதல் குற்றவாளி. நோயாளின்னு ஒருத்தர் கூட்டு வரும்போது நோயாளியா இல்லையான்னு பரிசோதிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய உன்னுடைய கடமையை நீ தவறிட்டு, இல்லைன்னா இந்த இறப்பே நடந்திருக்காரு. இந்த இறப்பே நடந்திருக்காரு. இது ஈஸியா தவிர்த்திருக்கலாம். அவங்க கொடுத்த சர்டிபிகேட் தான காவல்துறை ஆமா ஒரு பலத்தை கொடுத்துச்சு. சர்டிபிகேட் வாங்கிட்டோம் எடுத்துட்டு போறாங்க. இங்க இருந்து இவருக்கு கூட்டு போறாங்க, ஒரு ஜட்ஜி கிட்ட கூட்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, அவரு மெத்த மேல இருந்தே அப்படி மேல இருந்து கீழே பார்க்குறாரு. எல்லாம் ஜெர்கண்டி தான். அவ்வளவுதான். சர்டிபிகேட் இருக்கா, யார் டாக்டர் கொடுத்துட்டாங்களா, அவ்வளவுதான். மேஜிஸ்ட்ரேட் அதுதானே பாப்பாரு. ஜெர்கண்டின்றாரு. அவரும் பார்க்கல. என்னையா பண்ண, என்னையா தப்பு பண்ண, என்னையா உங்க மேல என்ன பிரச்சனை, அடிச்சாங்களா உதைச்சாங்களா, ஏதாவது கேட்கணும். எதுவும் கேட்கல. அவரு ஜெர்கண்டி சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேர் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது இவங்க 2 பேர் பேர்லையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது இவங்க போகிறாங்க. போன உடனே என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார் கோயில்பட்டிக்கு இட்டு போங்க, கோயில்பட்டி சப்ஜெக்டில் போடுங்கன்றாரு. சொல்லிட்டாரா. அங்கே போன உடனே எல்லா இடமும் காயம், எல்லா இடமும் ரத்தம். இவங்க வந்து அங்கே ஜெயில் சூப்பர்டன்ட்டு இது வேலையாகாது, இது இங்கே சேர்த்து போனால் நம்ம தலையில் வச்சுருவாங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருவாங்க, இது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், போட மாட்டேன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட உடனே ஃபஸ்ட்டு ஃபீனிக்ஸ், அடுத்து ஜெயராஜ். பையன் சேர்த்து தெரியாமையே இப்போ அப்பா காலையில் நைட் பையன் காலையில் பையன் 2 பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு தான் செத்துருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கலாம் இல்லையா, என்னெல்லாம் நடந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அவங்க என்ன, நீங்கள் தீவிரவாதியை கொலை பண்ண மாதிரி சொல்ல, அவங்க பாவம் அப்புறானிங்க. அவங்க தீவிரவாதியை நான் இப்போ மருத்துவமனையிலேயே ஏதாவது ஊசி கொடுத்தா அவங்க அப்புறானிங்க. அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? காவல்துறையில் வந்து 10 கருப்பாடு இருந்துச்சுன்றதுனால எல்லா காவல்துறையுமே கட்டலாம். இல்லை வந்து டாக்டரில் 2 சோரம் போன டாக்டர் இருக்கிறதுனால எல்லா டாக்டரும் கட்டுவாங்க. இல்லை ஜட்ஜில் 2 சோரம் போன ஜட்ஜி மெத்த மேலே இருந்துன்னு பார்த்து அனுப்பிச்சி விட்டாரு, அவர் மாதிரி ஆனால் 4 பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாரு, அவர் சோரம் போனவரை. நீங்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது.
முடிஞ்சு போச்சுங்க விஷயம். முடிஞ்சு போனோடனே தூக்கி போய்ட்டு இது பண்ணிட்டாங்க. உடனே மார்ச் வச்சாச்சு. இவங்க ஒரு சமுதாயம் சார்ந்தும் ஒரு வியாபாரம் சார்ந்தும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்கன்றதுனால விஷயம் பற்றிக்கிச்சு. உடனே போகிறாங்க. இம்மீடியட்டாக எஸ்பி என்ன பண்ணுறாரு, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற மொத்த பேரையும் வேறு இடத்துக்கு இது பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு. சொல்லிட்டு வேறு இது பண்ணுறாரு. கோர்ட் என்ன பண்ணுது, இம்மீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்குது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுது, அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க பேர் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐயே உள்ளவாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு இவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க. இது என்னென்ன பாரு இது எல்லாமே உலகத்தில் முதல் முறையாக அப்படின்ற இந்த டிவியில் போடுவாங்க. பிரபஞ்சத்தில் முதல் முறையாக இந்த படம் அந்த மாதிரி இது வந்து நிஜமாகவே சொல்லணும்னா இது முதல் முறையாக கவர்மெண்ட்டே வந்து டக்குன்னு உடனே ஒரு சிபிஐ. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக அந்த மொத்த பேரையும் வெளியே வச்சுட்டு இது பண்ணிட்டு ஆர்டிஓ கண்ட்ரோலில் இந்த ஸ்டேஷனையே ஆர்டிஓ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆர்டிஓ வந்து ரெகுலராக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேட்ரு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்டில் வந்து இவங்க இந்த என்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து மொத்த பேர் அந்த 10 பேர் ஆரம்பிச்சிட்டு அதில் ஒருத்தர் இறந்து போகிறாரு. மீதி 9 பேரும் அண்டர் தி இதுலேயே இருக்காங்க, ரிமாண்ட்லேயே இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. சிறையிலேருந்து கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது தட் போத் ஆஃப் த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எக்காந்த முடி உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே இது வந்து உலகத்தில் வந்து இது இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னும் போது இந்த உலக அளவில் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனே எடுத்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அமெரிக்காவில் கூட ஒரு போலீஸ்காரன் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அப்போ இந்த வழக்கினுடைய இல்லைங்க, ஒரு போலீஸ்காரன் வந்து கருப்பினம் சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனும் ஒரு போலீஸ்காரன் வந்து அடிச்சு எல்லாம் பண்ணி சொல்லிட்டுவான். அதுவே பெரிய இஷ்யூ ஆச்சு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் நடந்துச்சு ஒரு 3-4 வருஷம். ஸோ உலக அளவில் இது வந்து இந்த போலீஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது, துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்தையும் கொடுக்கும்போது யோசிக்கணும், இந்த துப்பாக்கி யாருக்காக கொடுக்குறாங்க? நாயை சொல்கிறதுக்கு, பண்டிகை சொல்கிறதுக்கு, மனுஷனை சொல்கிறதுக்கு. கரெக்டா? அப்போ மனுஷனை சொல்கிறதுக்கு துப்பாக்கி கொடுக்கும்போது அவங்களுடைய பொறுப்பை அவங்கள சொல்லி கொடுக்கணும். இது மனுஷனை சொல்கிறதுக்காக கொடுக்குறேன்டா, இது நீ பண்ணி சொல்கிறதுக்காக கொடுக்கல, நாயை சொல்கிறதுக்காக கொடுக்கல, மிருகத்தை சொல்கிறதுக்காக அவனுக்கு துப்பாக்கி கொடுக்கல, மனுஷனை சொல்கிறதுக்காக கொடுக்குறேன். அவன் பேரில் கரெக்டாக தப்பு இருந்தால் மட்டும் அவனை நீ தொடரணும், இல்லைன்னா தொடக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பயிற்சி பற்றையில் நல்ல முறையில் பயிற்சி வழங்கப்பட்டு தான் ஒரு வாத்தியாருக்கு இருங்க, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு வாத்தியாருக்கு எத்தனை தடவை நடுவில் கூட்டு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஒரு டாக்டர் எத்தனை தடவை நடுவில் கூட்டு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எத்தனை தடவை ஒரு நர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? எத்தனை தடவை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க நடுவில் கூட்டு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? போலீஸ்காரங்களுக்கு எத்தனை தடவை சாமி ட்ரைனிங் கொடுத்தீங்க? ஒரே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை அவரை கூப்பிட்டு நீங்கள் நடுவில் இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்தீங்க? எத்தனை தடவை கொடுத்தீங்க? கொடுக்கவே இல்லை. எங்கேயாவது கேட்டு பாருங்களேன், எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரரு ட்ரைனிங் போயிருக்காருங்க, 10 நாள் ட்ரைனிங்க எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? ஆயுதப்படையில் தூக்கி ஒருத்தர் போகிறது மட்டுமே அவங்களுக்கு வந்து எதுன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சைக்காட்ரிக் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சைக்காட்ரிக் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க, அவங்கள எப்படி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், அவனை எப்படி நீங்கள் உங்கள் வழி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும். வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போன ரூல்ஸை அடித்தா இவன் திருந்துவான். அதான் அன்றைக்கெலாம் மாடு ஆடு மாரி இருந்தால் மனுஷன், நீங்கள் அடிச்சுக்கிட்டு திருந்தலாம். இன்றைக்கெலாம் அப்படி இல்லை. 50% ஆஃப் பீப்புள் they have changed their mind into காவல்துறையினருக்கு வழங்கப்படுகிற பயிற்சி முறைகளில் மாற்றம். அதாவதுங்க, போலீஸ் ஒரு நாள் இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ மட்டரகமான ஆளுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் இது ஓப்பன் சேலஞ்ச். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ மட்டமானவன் அப்படிங்கிறத போலீஸ் ஒரு நாள் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் மனிதன் என்பவன் ஒரு சோசியல் அனிமல். மிருகத்திலேருந்து வந்தவன் தான் மனுஷன். அப்போ இவனுடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்கும்? 50% மிருகம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போது
போலீஸுங்கிற ஒரு கேட்டகரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. வித்தவுட் போலீஸ் வி வில் நாட் லிவ் இன் ஹியர். அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அதே நேரம் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் குறைக்கணும். அவங்கள வந்து அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கான வந்து ஒர்க்கர்ஸு, நீங்கள் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு பேர்டன் கொடுக்கக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தான். அவங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் நேரமாவது பொருளை குட்டியோட இருக்கணும், மற்றதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களை வந்து இப்போ இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் கூட என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க? போலீஸுக்கு புத்தி வந்துருச்சு, போலீஸுக்கு இதுக்கு மேற்பட்டு இந்த தைரியம் வராது, அடிக்க மாட்டாங்க. பொதுமக்கள் அப்படி நினைக்கிறான். ரவுடி பயலும் கஞ்சா வைக்கிறவனும் சாராயம் வைக்கிறவனும் தான் இதை நினைக்கிறான். குற்றவாளிகளுக்கு தான் இது, குற்றவாளிகளுக்கு இப்போ இது சாதகம். அதாவது ஒரு அப்ராணியை போட்டு அடிச்சு கொண்டு எல்லாம் பண்ணீங்க, இது தவறு. இது 100க்கு 1000% தவறு. ஆனால் குற்றவாளிகளுக்கு இது வந்து இப்போ ஏதுவாயிடுச்சு. குற்றவாளிக்கு சாதகமா இருக்குதுல்ல, குற்றவாளிகளுக்கு இது சாதகமாயிடுச்சு. இப்போ போலீஸ் வந்து யோசிப்பாங்க, நம்ம ஏங்க மீனை இட்டு போயிட்டு கோர்ட்டில் விட்டுடலாம், கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். எல்லா கோர்ட்டுமே இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜ் மாதிரியே நேர்மையானவங்களா இருப்பாங்களா? சொல்லுங்க. கணக்கு தப்பாகி போச்சுன்னு சொல்லி ஜெயலலிதா வெளிவிட்ட கோர்ட்டு தானே, தப்பு கணக்கு போட்டுன்னு சொல்லி வெளிவிட்டவங்க தானே. நீங்களே சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எல்லா இடத்துலையுமே ஒரு சில இருக்கு. அப்போ நீங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுக்காதீங்க, துப்பாக்கி கொடுக்காதீங்க. அதிகாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுப்பேன். நீ அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதே நேரம் நீ அதிகாரம் வந்து பயன்படுத்தவும் கூடாது. அப்புறம் என்ன நோட்டத்துக்கு துப்பாக்கி எல்லாத்தையும் கொடுத்தேன்னா அவன் கேட்பானா கேட்க மாட்டான். இந்த விஷயத்துல போலீஸ் வந்து பண்ணது 100க்கு 100% அட்ராசிட்டி, தப்பு, கொலை. ஆனால் இதை ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு போலீஸ்னாலே இப்படித்தான், அவங்க இப்படிப்பட்டவங்க தானே இதை மாதிரி வந்து பேசுவதோ அல்லது இது பண்ணுறதோ தவறு. அரசாங்கம் வந்து இப்போ அந்த 10 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாச்சு. ஃபைன் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து 1.5 கோடி ரூபா அந்த ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு கொடுக்குன்னு சொல்லியாச்சு. மீதி எல்லாத்தையும் கவர்மெண்ட்டோட இது இப்போ கஜானாவுக்கு போட்டுருக்குன்னு சொல்லியாச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. இது ஹைகோர்ட்டுக்கு போனாலும் இதான் நடக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டுடைய அண்டர் கண்ட்ரோலில் தான் இது நடந்துச்சு. இது கேஸு ஹைகோர்ட்டுக்கு போனாலும் தான் நடக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் இதான் நடக்க போகுது. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே எல்லாரும் இவங்க எல்லாம் தூக்கு தண்டனை போட்டு முன்னாடி மண்டை போட்டுருவாங்கன்றதும் தெரிஞ்சுக்கிறது தான். அது வரலாம் இவங்கெல்லாம் உயிரோட இருந்து தூக்கு தண்டனைலாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ளே இவங்களில் ஏற்கனவே ஒருத்தர் செத்து போடாரு, மீதி 9 பேர் இருக்காங்க. அதனால் ஒன்று ஒன்றா எல்லாம் வயது மூப்பு காரணமாக தூக்கு தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடியே எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி நம்மளுடைய பார்வையில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது பொதுமக்களை பாதுகாக்கணும் ஒன்று. அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட். இதே சிபிஐ விசாரணை வந்து சிபிஐ அடிச்சா உண்மையை வாங்குச்சு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதே பெண் காவலர்கள் அவங்க தானே அப்ரூவர், அவங்க தானே சாட்சி, அவங்க மனசாட்சியா நடந்துக்கிட்டாங்கல்ல. அதை எத்தனை பேர் பாராட்டினாங்க? அதை எத்தனை பேர் பாராட்டினாங்க? கஞ்சா வித்துட்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவன் உட்காந்துருந்தான், இவரை பிடிச்சிருந்தோம், 2 பேர் அடிச்சுனாங்க. இந்த 10 போலீஸ்காரங்க 2 கஞ்சா விற்கிறவன் உள்ள போக மாட்டானா? போவானா? போவான்ல. ஆனால் சாட்சி அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதே ஸ்டேஷன்ல இருந்த மகளிர், அவங்க ப்ராப்பர் சாட்சி. அப்போ அதில் அந்த 2 போலீஸ்காரங்களும் உண்மையாக நடந்துக்கிட்டாங்கல்ல, அது நீங்கள் பாராட்டணும்ல. அவங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டன் இருந்திருக்கும், இந்த 10 குடும்பத்தினால எவ்வளோ த்ரெட்டன் இருந்திருக்கும். அதையும் மீறி ஹையர் அஃபீஷியல்ஸ் எவ்வளோ த்ரெட்டன் பண்ணியிருப்பான், தீர்த்துருவான், பார்த்துருவேன், நீ நம்மளுங்களே காட்டி கொடுக்குறியான்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் பாராட்டணும்ல. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அடிக்கடி வந்து சீரமைத்து அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும். அவங்களாம் வந்து நாட்டுக்கு மிக மிக முக்கியமான நபர்கள். அவங்க இல்லைன்னா நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது.
இதுதான் நம்முடைய கோரிக்கை, அரசாங்கத்துக்கான கோரிக்கை. குற்றம் செய்த இந்த 9 போலீஸ்காரும் கண்டிப்பாக மரண தண்டனை சாகும் வரை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் என்னால். ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கல். அதே நேரம் பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளும் சட்டத்தை ஒழுங்காக மதித்து நடக்கும். ரொம்ப தகவலுக்கு நன்றி சார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். காவல்துறையினர்களுக்கு வழங்கப்படுகின்ற பயிற்சியானது அவர்களுக்கு தற்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். உளவியல் சார்ந்த பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். தற்போதுள்ள மக்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு அவர்களை அணுகுகின்ற முறைகள், அவர்களுடைய விசாரணை செய்கின்ற முறைகளை மேம்படுத்தப்பட வேண்டும். காவல்துறையினர் கான பயிற்சிகளும் அதே போல பொதுமக்களுடைய பொறுப்புணர்வு மட்டும்தான் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலங்களில் வராமல் தடுப்பதற்கான ஒரு மிக முக்கியமாக ஒரு கருவியாக இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.